நாளைக்கான வீடியோக்கு ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் ராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. நமக்கு வலிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருக்க முடியுமா? இல்லாட்டி அந்த காயம் எப்படி ஆறும்? அது மாதிரி தீபாவை பற்றின உண்மை வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ஆகணும். கொஞ்ச நாள் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க, அதுக்கடுத்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள நீ எது பண்ணாலும் நல்லா யோசித்து தான் முடிவெடுப்ப. சரி, நீ உன் விருப்பப்படியே பண்ணு, எல்லாம் நல்லதே நடக்கும், உன் மனசுக்கு நல்லதான் நடக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒய்ஃபை புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்டு கிடச்சிருக்காங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. தீபா இப்படி உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதை பெருசுப்படுத்தாமல் அவங்க சூழ்நிலையிலேருந்து நீ யோசித்து பார்க்குற பார்த்தியா அப்படின்னு சொல்ல, சரி எல்லாம் வந்துட்டு நடக்கிறது நடக்கட்டும், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து தீபா கோவிலில் உட்காந்து ஆசிரமத்தில் அங்கே நடந்துச்சிலையா அதையே யோசித்து பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்க கூட பேசினது, சிரித்தது, சாப்பிட்டது எல்லாத்தையும். எனக்கு இன்றைக்கி தான் குழந்தைங்க முன்னாடி பாடினதில் முதல் முறையாக இதையே சாதித்த மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு தெம்பே கிடச்சிருக்கு. இனிமேல் என்னன்னாலும் பண்ணலான்ற ஒரு தைரியம் எனக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குழந்தைங்க தான். எத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி பாடி நான் வந்துட்டு சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் ஏங்கியிருக்கேன், அதெல்லாம் இன்றைக்கி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா உட்காந்து யோசித்துட்டு இருக்க. மீனாட்சி அந்த இடத்துக்கு வர்றாங்க. தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அக்கா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தீபா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க 2 பேரும் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரகாரத்தை வந்துட்டு சுற்றுறாங்க. என்ன தீபா உன்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ தீபா எல்லார் முன்னாடி பாட்டு பாடினதில் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்க, பிறகு இருக்காதாக்கா நான் இந்த மாதிரியெல்லாம் நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா, எல்லா இடத்துல போய் பாடணும், எல்லார் முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த குழந்தைங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம்க்கா என் பாட்டை கேட்டு அப்படின்னு சொல்ல, உன் குரலுக்கு மயங்காதவங்க யார் தான் தீபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. அதனால தான்க்கா நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். நான் வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன தீபா நீ நல்லா யோசித்துக்கோ. ஏன்னா கார்த்தி வந்துட்டு உன் மேலே கோவப்பட்டார்னா நீ என்ன சொல்லுவ? இவ்வளோ நாள் கூடயே இருந்துட்டு சொல்லாமல் மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நினைப்பார்ல தீபா, அப்போ போல் நீ என்ன சொல்லி அவரை வந்துட்டு சமாளிப்ப அப்படின்னு சொல்ல, என்ன நினச்சாலும் பரவாயில்லக்கா, நான் வந்துட்டு உண்மையை சொல்கிறதா தான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே இந்த உண்மையை எத்தனை நாள் வந்துட்டு நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள். அதனால நான் உண்மையை சொல்ல போகிறேன். அதுவும் இன்றைக்கி அந்த குழந்தைங்க முன்னாடி பாடினதில் புதுசாக எனக்கு தெம்பே கிடச்சிருக்கு. அவங்க வந்துட்டு அவ்வளோ எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. என் அம்மா வீட்டுக்கே என்ன அமிச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு மீனாட்சி யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. தீபாவும் யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா சிதம்பரம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே தீபா உங்களை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னா, எதுக்கு தேவையில்லாம எங்களை பார்த்து பேச வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்ககிட்ட தாம்மா பேசணும், அப்புறம் உன்னை பார்க்க இந்த இடத்துக்கு வராமல் என்ன பண்ணுறது, நீ கோவிலில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. அந்த சொல்லியிருக்கனே நீ எங்கே போனாலும் என் கண் வட்டாரத்துக்குள்ளேயே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல, சரி உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைம்மா, ஏன் கம்பெனிக்காக பல்லவி குரல்லேருந்து ஒரு பாட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். முதல்ல வேணால் உன் புருஷன் ஏமாற்றி அந்த பாட்டை வாங்கியிருக்கலாம், மறுபடியும் நீ எனக்காக பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் உங்களுக்காக பாடவே மாட்டேன். நீங்கள் என்ன ஒரு குட்டிக்காரன் அடித்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் பாடவே மாட்டேன். நீங்கள் உங்கள் பூச்சாண்டித்தனத்தெல்லாம் வேற யார்கிட்டயே போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்போது என் மேலே உள்ள பயம் போயிடுச்சா, நான் இப்போயே போய் கார்த்திக்கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லத்தான் போகிறேன். என்ன அன்னைக்கு உன் புருஷங்கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லணும்னு என்னை சாதாரணமாக நினச்சிட்டியா, இரு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிடு. இந்த சைடு தீபாவுக்கும் மீனாட்சிக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போனால் கார்த்தி அந்த இடத்துல இருக்காங்க. கார்த்தி உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன், சவால்லாம் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, சரி சரி உனக்கே கஷ்டம் கொடுக்காம நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வரவா, நீ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கே அந்த பல்லவி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, கார்த்தி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நானே சொல்ல வரேன்ப்பா, நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர போக கார்த்தி வந்துட்டு, சார் போது நிறுத்துங்க, எனக்கு பல்லவி யாருன்னு தெரியும், உங்கள் வேலையெல்லாம் இனி உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே சிதம்பரம் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னையா இது, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரி தான் முகம் இருக்குது. என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்க, கார்த்தி வந்துட்டு இனிமேல் இந்த வேலை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.